ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம களம் காவல் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். களம் காவல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமா, ஒரு சீரியல் கில்லர் ட்ராமான்னு கூட வந்து சொல்லலாம். ரெண்டு விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேட் த்ரில்லர் ட்ராமான்னு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து சொல்லலாம். இப்படி எல்லா ஜானலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்குள்ளே வந்து இருக்குது. மம்முட்டி, விநாயகன் இவங்க ரெண்டு பேர் நடிப்பை வெளிந்திருக்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சக்கப்போடு வந்து போட்டுட்ருக்குன்னு வந்து சொல்லணும். பாக்ஸ் ஆஃபீஸில் ஏகப்பட்ட கோடிகளை இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்க வந்து போனோம். இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கொலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர் கொலைகளை பண்ணுறவனை கண்டுபிடிக்கிறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வராரு. இப்போ எல்லாருக்கும் என்ன வந்து தோணும், இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் மம்முட்டி, விநாயகன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலை பண்ணக்கூடிய அந்த கொலையாளி, குற்றவாளி வந்து யோசிப்பீங்க. ஏன்னா காலகாலமாக வந்து பார்த்திங்கன்னா படங்களில் அப்படி தான் வந்து காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து கிடையாது. இந்த படத்துடைய அண்டகானிஸ்ட் வந்து யாருன்னு வந்து பார்த்தோன்னா மம்முட்டி, புரோட்டகானிஸ்ட் வந்து யாருன்னு வந்து பார்த்தோன்னா விநாயகன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஷாக்கே எல்லாருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய வில்லன் வந்து மம்முட்டி, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா விநாயகன். இதை கொலை பண்ணுறவனை கண்டுபிடிக்கக்கூடிய வர விநாயகன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய ஹீரோ. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக வந்து வராரு. மம்முட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலைகள் பண்ணக்கூடிய குற்றவாளியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து வராரு கொலையாளியாக. ஸோ இது ஒரு சாதாரண கதை தான். நீங்கள் வந்து மலையாள சினிமா எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே ஒரு சாதாரண கதை தான் வந்திருக்கும். ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கும். அந்த மேக்கிங்லேயும் ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணி கொண்டு போய்ட்டு பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பீரியடில் நடக்கக்கூடிய படம். அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருக்காங்க. பல பேரை ஏமாற்றி கொன்ன தன்னுடைய ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொல்றா பார்த்திங்கன்னா எல்லாரையும், அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி வந்து நடிச்சிருக்காரு. அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் விநாயகன் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது. படத்துலேயே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ரிவீல் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை காமிச்சிடுறாங்க. ஸோ அதனால் இது பிரச்சனை வந்து கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து விஷயம். ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படமேன்னு சொல்லணும். ஸோ ஒரு பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி வந்து பார்த்திங்கன்னா கொலைகள் பண்ணிகிட்டே வந்து இருக்காரு. இன்னொரு பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா விநாயகன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்துருக்காரு கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சாரா இல்லை என்ன ஆச்சு, இதான் வந்து பார்த்திங்கன்னா படம். 2 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஓடுது. 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா தொய்வடைய வந்து விடல. அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்க்ரீன் ப்ளே, அவ்வளோ எங்கேஜிங்காக வந்து கொண்டு போகுது கடைசி வரைக்குமே. அவ்வளோ செம்மையாக இருக்குது. இன்ட்ரோல் பேக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹைலைட்டு. அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மியூசிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் படமாக இருந்தால் இளையராஜா பாட்டை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. இங்கே அப்படி பண்ணலை. ஒவ்வொரு பாடலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டில் எப்படி பாடல்கள் இருக்குமோ அதே மாதிரி படம் இந்த படத்துக்காண்டி பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. அந்த படமெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வரும்போது சரியான கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸாக இருக்குது, மாஸ் மொமெண்ட்ஸாக வந்து இருக்குது. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த பீரியட் காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக படத்துடைய பிஜிஎம்மு அப்புறம் சாங்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. படத்தில் ஹைலைட்டாக வந்து பார்க்க போனால் அது மம்முட்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். பின்னி எடுத்துக்கான்னு சொல்லணும், அவ்வளோ செமையாக வந்துருக்கு. ஒரு படத்தில் வில்லனுக்கெல்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்கன்னா அது கண்டிப்பாக மம்முட்டியே தான் வந்திருக்கும். ஏன்னா மம்முட்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரோல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் மம்முட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல்லாம் வந்து பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரம்மயுகமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து காதல்ங்கிற படமாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி வந்து நண்பகல் நேரத்து மயக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த ஒரு பெரிய ஹீரோவுமே பண்ண தயங்குற படம். பெரிய ஹீரோன்னு கூட வந்து கிடையாது, டயர் 4 ஹீரோ கூட வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் மம்முட்டி வந்து பண்ணுறாரு, இப்படிலாம் பண்ணுறாங்கிறப்போ அது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வியப்பாக வந்துருக்கு. மம்முட்டி சொல்கிறது ஒன்று தான், நான் வந்து ஆக்டர் தான், எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பேன், அப்படி தான் இந்த ரோல் தான் நான் நடிப்பேன். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், சாங் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், எதுவுமே வந்து எதிர்பார்க்க கிடையாது. இப்படிப்பட்ட ரோல்கள்லாம் நடிக்கிறதுக்காண்டி மம்முட்டிக்கு ஒரு பெரிய சல்யூட்டே வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகன் ஜெயிலர் படத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அவர் தான் படத்துடைய ஹீரோ. சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு, எந்த குறையுமே சொல்ல முடியும். இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்கே வந்து ட்ராவல் ஆகிறாங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பின்னி எடுத்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸில். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அந்த படத்தில். ஏன்னா படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. இந்த படத்தில் வந்து 2 விதமான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகன் கேரக்டராக இருக்கட்டும், மம்முட்டி கேரக்டராக இருக்கட்டும், 2 கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சீனையுமே போட்டு இழுக்கெல்லாம் வந்து கிடையாது. இந்த படத்தை வேறு ஒருத்தர் வந்து யாராவது எடுத்திருந்தாங்கன்னா, குறிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் 3 மணி நேரத்துக்கு குறையாமல் ரன் டைமே வந்து இருந்திருக்கும். ஏன்னா இவங்க அப்படிலாம் எதுவுமே காட்டலை. எப்படி காமிச்சா ஆடியன்ஸுக்கு புரியுமோ அப்படி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹீரோ, இன்னொரு ஹீரோ யாருன்னு சொல்லணும்னா எடிட்டர் தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரான ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வளவள கொலலாம் காட்டே வந்து இல்லை. காட்ட போனால் அந்த படத்தை வந்து வெப் சீரிஸாக இருந்தால் வந்து எடுக்கணும் இந்த கதையை. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் எதெல்லாம் கட் பண்ணுமோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எடிட்டர், மியூசிக் டேரக்டர், ஆக்டர்ஸ்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பின்னி எடுத்திருக்காங்க. அந்த 3 டிராகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீம் டெம்ப்ளேட் வந்து இருக்கும். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பொருத்தமாக வந்திருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சினிமா. 2025 வெளிவந்த படங்கள்லேயே ஒரு சிறந்த சினிமான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த களம் காவல் வந்து சொல்லலாம்.
கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு தரமான படம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த களம் காவல். இந்த படம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 4. எல்லா விதமான ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் மூவி இந்த களம் காவல். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.